வணக்கம் நண்பர்களே, வாங்க கம்பில் வந்து நம்ம இட்லி, தோசை, அப்படி இல்லைன்னா கஞ்சி, கூழ் இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த மாதிரி பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுங்க, குட்டீஸுகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் அந்த மாதிரி அளவில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் இது ஊறணும். தனித்தனியாக முதல்ல ஊற வச்சுட்டு ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். நான் வந்து தோல் உளுந்து ரொம்ப தோலை வந்து சுத்தமாக கழுவ மாட்டேன். கொஞ்சம் தோல் இருந்தாலும் அது நல்லது தான், அதனால் நான் அப்படியே விட்டுருவேன். இது நம்ம காட்டில் விளைஞ்ச உளுந்துங்கிறனால எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கிரைண்டர் கழுவுன தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி திக்கான எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்க ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் அரைஞ்சிரும். ஒரு 1/2 மணி நேரத்தையும் அரைஞ்சிரும். இதை வந்து 8 மணி நேரம் நான் புளிக்க வச்சுருக்கேன். புளிச்சா இந்த மாதிரி வரும். நம்ம திக்காக வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சு இப்படி வந்து திருப்பி நல்லா அதை நம்ம அடித்து விட்றணும். அதில் உள்ள காற்றெல்லாம் பிரிஞ்சு நல்லா இப்படி மாவு திக்காக வந்தோடனே நமக்கு வேணுங்கிற தாளிப்பை கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து காய்கறியும் நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம், கேரட் அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாள் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும். அதுக்கப்புறம் அது பணியாரத்தில் வந்து புளிப்பு டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிற கணக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு கிளைமேட் கூலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தாளிப்பு வந்து வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதான் நான் தாளிச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து கேரட் கூட நம்ம துருவி 2 வதக்கி கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அப்படின்ட்டு. இதை வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலை, காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கார சட்னி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் கார சட்னி போட்டிருக்கேன் நம்ம இதில். பாருங்கள், இந்த மாதிரி வழக்கம் போல் தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நல்லா அதை நறுக்கி வதக்கிட்டு 2 கருவேப்பிலையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் வதக்கிட்டு இதில் வந்து உப்பு போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே இதுக்கு சரியாக இருந்துச்சு. இது நல்லா வதங்கின பிறகு மாவில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன காய் வேணாலும் அதில் போட்டுக்கலாம். ஆனால் நார்மல் பணியாரத்துக்கு இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இந்த தாளிப்பே நல்லா இருந்துச்சு. இதில் நான் வந்து கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியார சட்டி காய வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த திக்கான பதமே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை தனியாகவே புளிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நெய்யிலையும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் நெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ ஒவ்வொருக்குள்ளேயும் இது நான்ஸ்டிக்குன்றனால ஈஸியாக எனக்கு எடுக்க வந்துருச்சு. இண்டோலியன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பழக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் அந்த பணியாரம் வந்து உள்ளே வெந்து நமக்கு அந்த சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெயும் குடிக்க ஆரம்பிச்சிடும், உள்ளக்க வந்து சப்பி சப்பி வரும். அதில் வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் இன்னும் போட்டிருக்கலாம். காய்கறி நான் போடலை. ஆனால் காய்கறி போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்த உடனே அப்படியே அழகாக பூ போல் பெரட்டை வந்துடும். அதுவே இப்போ இந்த முட்டையாக இருக்கு இல்லையா, அந்த மாவு புளிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பபுள்ஸாக வரும், இல்லைன்னா நமக்கு பபுள்ஸ் வராது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி மாவு அரைச்சி இட்லி, தோசைன்னு போடுறதுக்கு ஒரு நாள் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தாகவும் இருக்கும், அதே மாதிரி வித்தியாசமாக செஞ்ச மாதிரி இருக்கும். கம்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கம்பு கிடச்சா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஹைப்ரிட் கம்பை விட நாட்டு கம்பு இப்போ கடைகளில் வந்து கிடைக்கிது. சரி, சூப்பர் மார்க்கெட்டுகளில், ஆர்கானிக் ஷாப்லாம் கிடைக்க தான் செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், சட்னி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். மெயினாக தக்காளி சட்னி, கார சட்னிக்கு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வேறு ஏதாவது நான் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன்.
இது கண்டிப்பாக நம்ம வாரம் ஒரு நாள் நம்ம இதில் லாங் வீடியோ வரும். பாருங்கள், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் நல்ல சாப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.